கடந்த 5 தினங்களா முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை மௌன விரதம் இருந்துட்டு வராரு. இதன் பின்னணியில அமித்ஷாவுடன் திடீர் மோதல் ஏற்பட்டதாகவும் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு அண்ணாமலை கிளம்புவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டதாகவும் பரபரப்பு தகவல் வெளியே கசிஞ்சிருக்கு. அதே வேளையில அண்ணாமலை அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கர்நாடகாவில உயர் போலீஸ் அதிகாரியாக பதவி வகித்து பரபரப்பை ஏற்படுத்திய தமிழகத்தை சேர்ந்த அண்ணாமலை கடந்த தேர்தல் சமயத்துல தமிழகத்துக்கு வந்தாரு. அவரு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பொறுப்பேற்று தீவிரமா பணிகள் செஞ்சுட்டு வந்தாரு. திமுகவுக்கு எதிராக காரசாரமா பேசி வந்த அவரு ஒரு ஊழல் பட்டியலை தமிழக ஆளுநர் வசம் கொடுத்தாரு. தமிழ்நாடு முழுவதும் நடைபயணம் மேற்கொண்ட அவரு தன்னை தானே சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு. இது போன்ற அதிரடி செயல்களால தமிழகம் முழுவதும் அண்ணாமலை பிரபலமானார். அது மட்டுமில்லாம பாரதிய ஜனதா கட்சியும் திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியா தமிழகத்துல காலூன்றியது. இந்த நிலையில அண்ணாமலை அரசியல் படிப்பு படிக்கிறதுக்காக லண்டனுக்கு அனுப்பப்பட்டார். அந்த காலகட்டத்துல அவரை கழட்டி விட்டு நயினார் நாகேந்திரன் புதிய தலைவரா பதவியேற்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி அண்ணாமலை பேசிய பேச்சால அதிமுக கூட்டணி முறிவடைந்தது. இதனால அண்ணாமலையை நீக்கினா கூட்டணி சேரலாம்னு அதிமுக தரப்புல ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதோட அடிப்படையில தான் அண்ணாமலையுடைய பதவி பறிபோச்சு. இப்போ நயினார் நாகேந்திரன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரா இருக்கிறார். தனக்கு அடுத்த கட்டமாக டெல்லி மேலிடம் ஏதாவது பதவி தரும் அப்படின்னு காத்திருந்த அண்ணாமலைக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. அண்ணாமலை மட்டுமில்லாம பாரதிய ஜனதா கட்சியுடன் சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்த நடிகர் சரத்குமார் மற்றும் காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில இணைந்த விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏ விஜயதாரணிக்கும் இதுவரைக்கும் பதவிகள் எதுவுமே வழங்கப்படல. இந்த நிலையில அண்ணாமலை சமீப காலமா பாஜகவுக்கு எதிரா திரைமறைவுல போர்க்கொடி பிடிச்சிட்டு வராரு. பாரதிய ஜனதா கட்சி முக்கிய கூட்டங்கள் எதிலையுமே கலந்து கொள்ளாதது தவிர அப்பப்போ நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகவும் திரைமறைவுல வேலைகள் செஞ்சுட்டு வராரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு இடையில அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போறதா தகவல் வெளிவந்திருக்கு. டெல்லியில கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய அண்ணாமலையின் அன்பு கூட்டம் என்ற அமைப்பு தவிர திருநெல்வேலியில அதாவது நயினார் நாகேந்திரன் சொந்த ஊர்ல அண்ணாமலை நற்பணி மன்றம் என்ற பெயர்ல புதிய அமைப்பும் தொடங்கப்பட இருக்கு. இதுக்கிடையில நிருபர்கள் கிட்ட அண்ணாமலை பேசும்போது நான் கட்சியை விட்டு கிளம்ப தயாரா இருக்கிறேன். அமித்ஷா அவங்க என்னிடம் ஒரு வாக்குறுதி வாங்கினார், அதனாலதான் அமைதி காத்துட்டு வரேன். என்ன அதிமுகவினர் இன்னமும் திழிட்டு வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் புதிய கட்சி தொடங்குவது என்பது சிரமமான காரியம் என்பது எனக்கு தெரியும். அதனால நான் அரசியலை விட்டு ஒதுங்கி என்னுடைய விவசாய தொழிலை பார்க்க போயிடுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. ஏற்கனவே சொன்னேன், நான் எங்கே இருந்து அரசியல் வரேன்னு பாருங்க. முதல் தலைமுறை, என்னுடைய குடும்பம் விவசாயி, எந்த பேக்கப்பும் இல்லை. ஒரு தனி கட்சியெல்லாம் தொடங்கி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அதனால் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும். எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மி அளவு கூட குறையாது, குறையவில்லை. எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக, விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன். சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன். மனசாட்சி ஒன்னு சொல்லுது, வாய் ஒன்னு சொல்றேன். காரணம் தலைவர்கள் சொல்றாங்க. தலைவர்களுக்காக, சபை மரியாதைக்காக, சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்கு. இருந்தும் சில விஷயத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லது நடக்கும். அவருடைய இந்த பேச்சு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில அமித்ஷாவிடம் அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன என்பதும் இப்போது தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே கர்நாடக போலீஸ் அதிகாரியாக இருந்தபோது ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில தான் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்ற பேச்சு நிலவுது. அதாவது அண்ணாமலைக்கு 200 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டு அவருக்கு தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கும் பணி தரப்பட்டதா சொல்றாங்க. அந்த கான்ட்ராக்ட் முடிவடைந்ததாலதான் இப்போ அண்ணாமலைக்கு பதிலா நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல அண்ணாமலை தனக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு அதிகரித்து வருகிறார் என்றும்
பிரதமர் மோடி வரைக்கும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில தான் சமீபத்துல புதிய நிர்வாகிகள் நியமனம் தொடர்பா அண்ணாமலை கொடுத்த பட்டியல் நிராகரிக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் மூலம் தரப்பட்ட பட்டியல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலைய கைபேசியில தொடர்பு கொண்டு அழைச்சிருக்கிறாரு. ஆனா அண்ணாமலை பதில் பேசல. ஒரு கட்டத்துல கைபேசியை எடுத்து என்னால் இதுக்கு மேலும் பாரதிய ஜனதா கட்சியில பணி செய்ய முடியாது, தொடர்ந்து அதிமுகவினர் என் மேல குற்றச்சாட்டு கூறி வருகிறாங்க, தாங்கள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன் என்கிறீர்கள் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். இப்ப அமித்ஷா அண்ணாமலை இடையே மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலக போறதா தெரிய வந்திருக்கு. சமூக நல அமைப்பு ஒன்றை தொடங்கி அதன் மூலமா மக்களுக்கு சேவை செய்யலாம், புதிய கட்சி என்பதெல்லாம் செயல்படுத்த முடியாது என அண்ணாமலை தரப்பில் முடிவெடுத்ததா தெரியுது. இதனால அண்ணாமலை இப்போ அரசியல்லையும் பேசாம மௌனம் காத்துட்டு வராரு. அமைச்சர் KN நேரு குறித்து அமலாக்கத்துறை ஒரு புகார் தெரிவிச்சது. நகராட்சி துறையில 888 கோடி ரூபாய் அளவுல லஞ்சம் வாங்கி இருக்கிறதா புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து காரசாரமாக பேசி வந்த அண்ணாமலை அதன் பின்னர் இன்று வரை எந்தவித குரலும் கொடுக்காம தன்னுடைய வீட்டிலேயே அமைதி காத்துட்டு இருக்கிறார். இதுக்கிடையில அண்ணாமலை குறித்து நடிகர் SV சேகர் பரபரப்பு பேட்டி அளிச்சிருக்கிறார். அவர் சொல்லும் போது, பாரதிய ஜனதா கட்சியில அண்ணாமலை ஏதோ சாதித்து காட்டுவார்னு நான் நம்பிட்டு இருந்தேன். அண்ணாமலை ஒரு பூஜ்யம், அவர் ஒண்ணுமே சாதிக்க மாட்டார் என்பதை நான் 3 வருடங்களுக்கு முன்பே சொல்லிட்டேன். இப்போ அண்ணாமலை சிறிய பூஜ்யம் அல்ல, பெரிய பூஜ்யம் என்பது எல்லோருக்கும் தெரிந்து விட்டது. அவரது வங்கி கணக்குல மட்டும் பூஜ்யத்திற்கு அருகே 12 எண்களை போட்டுக்கொண்டார். இது தொடர்பா அமித்ஷா என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வாரு. தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வளரவே இல்லை, வெறும் 3% தான் வாக்கு வாங்கி இருக்கு. அண்ணாமலை தன்னுடன் சும்மா 10 பேரை சேர்த்துக்கிட்டு இன்னும் எத்தனை காலம் ஓட்டுவார்? பாரதிய ஜனதா கட்சி என்பது மிகப்பெரிய பாறாங்கல், அதனை யார் கட்டிக்கொண்டு குதித்தாலும் கடல்ல மூழ்கி விடுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். ஒரு தலைவர் என்பவர் தானே தலைமை நானே பெருக்குவேன், நானே தொடப்ப கட்டி வச்சு நானே இது பண்ணுவேன், நானே கதவு திறப்பேன், நானே பூட்டுவேன், அவசியம் இல்லை. தகுதியான நபர்களை ஒரு கட்சியில் போட்டு அவர்களை வேலை வாங்கக்கூடியது தான் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ணாமலைக்கு பூஜ்ஜியமாக இருக்கிறது. எல்லாத்துலேயும் நானே போய் நிற்கணும், நானே பேசணுங்கும் போது இந்த வாய் உளரத்தான் செய்யும், ஒன்றுமே பண்ண முடியாது. நடிகர் SV சேகர் மிக பெரிய அளவுல தாக்கி பேசிய போதும் கூட அண்ணாமலை இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இதுக்கிடையில தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை தமது கூட்டணியில சேர்த்துக் கொள்ளலாம் என்ற ஆலோசனை நடந்துட்டு வருது. ஏதாவது மக்கள் இயக்கம் தொடங்கி அண்ணாமலை புதிய முடிவு எடுத்தா அவரை தமிழக வெற்றி கழகத்துல சேர்த்துக் கொள்ளலாம். இதன் மூலமா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறதுக்கு பலமான ஒரு தலைவர் கிடைப்பார் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கணக்கு போடப்பட்டு இருக்கு. இதுக்கு விளையா அண்ணாமலைக்கு ஏதாவது அமைச்சர் பதவி தரலாம் அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டு இது தொடர்பா அண்ணாமலை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தெரியுது. தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்பதால் அண்ணாமலையும் தயாராகிவிட்டதா சொல்லப்படுது. இதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாம் தமிழர் காளியம்மாளை சேர்த்துக் கொள்ளும் பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருது. ஆனா காளியம்மாள் தமிழக வெற்றி கழகம் அல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைவதற்காக பூர்வாங்க வேலைகளை செஞ்சு விட்டதா தெரியுது. இதனால தற்போதைய சூழ்நிலையில வருகின்ற ஜனவரி மாதம் வரை அண்ணாமலை பொறுத்திருந்து இதன் பின்னர் அவர் சமூக நல அமைப்பு ஒன்றை தொடங்கி அதன் மூலமா தமிழக வெற்றி கழகத்துல இணையலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அண்ணாமலை கிளம்பி நிற்பதால டெல்லி பாஜக மேலிடம் அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்கு. அவரை எப்படியாவது தேர்தல் வரைக்கும் சமாதானப்படுத்தி வையுங்கள் அப்படின்னு உத்தரவு போடப்பட்டிருக்கு. அதனால இந்த விஷயத்தை இறுதி முடிவாக அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் என்பது இது போன்ற பல அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.